நீ ரைட்ல ஏறி வந்ததும் இல்லாம என்ன மோதிட்டு ஒட்டுமொத்த பொண்ணுங்க மேலயும் தப்பு சொல்லிட்டு இருக்க. ஏமா நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பேசுற? நான் ரைட்ல வந்த நீ பாத்தியா? ஏமா நீங்க பாத்தீங்களா? இல்லங்க பாக்கலங்க. நீங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் ஏன் கேக்குறீங்க? உங்க மேல தப்பு இருக்குல்ல, நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்திரா, இவ என்ன நடு ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கா? இவ இப்படி பேசிட்டு நிக்கிறத பார்த்தா அம்மா கண்டிப்பா கடுப்பாடுவாங்களே. என்ன பண்றது? அம்மா, உங்களுக்கு கார்ல போகும்போது மெலடி சாங் கேட்க ரொம்ப பிடிக்கும்ல? நான் ப்ளே பண்றேன். பிடிக்கும் தான். ஆனா இப்ப கொஞ்சம் தலைவலியா இருக்கு, வேண்டாம். நேரம் பார்த்து இவன் வேற காரை ஸ்லோவா ஓட்டிட்டு போறானே. ஐயோ. சரிம்மா, அதை விடுங்க. நேத்து சோசியல் மீடியால ஒரு சென்டிமெண்டா வீடியோ பார்த்தேன், உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பாருங்கம்மா. கௌதம், உள்ள ஏசி ஓடியும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கொஞ்சம் கண்ணாடி இருக்கிறியா? வெளிக்காத்து வாங்கணும் போல இருக்கு. என்னது வெளிக்காத்தா? மாமா வேண்டாமா, ஃபுல் பொல்யூஷனா இருக்குமா, உங்களுக்கு வேற டஸ்ட் ஒத்துக்காது. எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். இப்படி பேசுற? நான் ரைட்ல வந்து நீ பாத்தியா? ஏமா டிராபிக் ஜாம் ஆகுதுமா, சாவி கொடுமா, அவர் கிளம்பட்டும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கிளம்புமா. அண்ணா நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி பேசுறாங்க பாருமா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, போலீஸ் வரட்டும். இரு, நீ இங்கே இரு. யாரு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, வரச்சல் வரச்சல். எங்க அண்ணனும் போலீஸ் தான், என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஓஹோ. என்ன கௌதம், இந்திராவை காப்பாத்த நீ ஏன் இவ்ளோ போராடுற? நான் பாத்துட்டேன் கௌதம். இல்லம்மா. வேணாம் கௌதம், அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்ச நீ இப்படி எல்லாம் பண்றது எனக்கு என்னவோ சரியா படல. அம்மா, நான் இந்திராக்காக சப்போர்ட்லாம் பண்ணல. இதுக்கு டென்ஷன் ஆகுற ஆள் நான் தான். நீ ஒன்னும் அவகிட்ட அடி வாங்கலையே, நான் தானே வாங்கினேன். அது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். அதே வலி அவளுக்கும் இருக்க வேண்டாமா? அதான் உடம்புல அடிச்சா அந்த வலி கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா மூளைய ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிற அடியோட வலி அவ்வளோ சீக்கிரம் நிக்காது. இப்போ அவ அக்காவோட வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு துடிச்சு துடிச்சு போவால, அழுவால. அதான் எனக்கு வேணும். ஏய் ரோஷி, நீ இந்திராவை ஈஸியா எடை போட்டுட்ட. அவ ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டான். என்ன பண்ணிர போறா? அவளுக்கு எங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு என்ன தெரியவா போகுது? இல்ல எப்போ எந்த நேரத்துல நடக்க போகுதுன்னு தெரியவா போகுது? எதுவும் தெரியாது. ஆனா கல்யாணம் நடக்க போகுது. அக்காவோட வாழ்க்கை பாழாக போக போகுதுன்னு தெரியும்ல. அது போதும். அப்புறம் ஏன் போனீங்க? அதான் சொன்னேனம்மா, ஒரு முக்கியமான மீட்டிங்னு. ஆனா கௌதம்கிட்ட நான் காலையிலேயே போய் அம்மாவை நீ மறக்காம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். வேணா நீ அவங்ககிட்டே கேள. என்னடா கௌதம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆஸ்பத்திரியில டாக்டர் என்ன சொன்னாரு அத முதல்ல சொல்லு. உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்னடா கௌதம்? அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. இசிஜி அப்படி இப்படின்னு ஒரு ஃபார்மல் டெஸ்ட் மட்டும் எடுத்திருக்காங்க.
ஃபுட் ஸ்டைல மாத்த சொல்லிருக்காங்க. அம்மாக்கு கொலஸ்ட்ரால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆ. டேப்லெட்ஸும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும்னு சொல்லிருக்காங்க. குட் குட். நானே சொல்லணும்னு இருந்தேன். சுபா, கேட்டேல, இனிமே உன் அத்தைக்கு வடை, அப்பளம், அப்புறம் இந்த எண்ணெயில செய்யற ஸ்வீட்ஸ், முக்கியமா கீ, இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பத்திய சாப்பாடு தான். என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா சாப்பாட்டுல, இப்ப அவனாலே சாப்பிட முடியல. என்ன செய்யா, ஆல்ரெடி நீ சோகமா இருக்கேன்னு தான் நான் கலகலன்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா இப்படி உம்முன்னு இருக்க. ஏண்டா கௌதம், டாக்டர் இதெல்லாம் சொல்லலையா? மூஞ்சியை தூக்கி உம்முன்னு வச்சுட்டு கூடாது, நல்ல கலகலப்பா இருக்கணும்னு டாக்டர் சொல்லல? உங்களுக்கு என்ன, எப்பவுமே நீங்க கலக்கலன்னு தான் இருப்பீங்க. ஆனா வர வர இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. கவலையா? வாங்கிக்க. ஐயோ அக்கா, ஜாதகத்தை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின ராகினி. சாமி. சாமி சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சாமி. கொஞ்ச நாளாவே எனக்கு மனசு சரியில்லை. வீட்டுல தொடர்ந்து ஏதாவது அபசகுனமாவே நடந்துட்டு இருக்கு. நானும் சாமி கிட்ட வேண்டிக்காத நாள் இல்ல. ஆனாலும் மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாவே இருக்கு சாமி. அதான் இந்த ஜாதகத்தை பார்த்து என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா. புரியுதுமா. அம்மா, இதுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துதான் பலன் சொல்லணும்னு அவசியம் இல்லம்மா. வீட்டுக்குள்ள ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் ஒரு முறை நடந்தா அந்த எதிர்மறையான எண்ணங்களே அடுத்தடுத்து அதே மாதிரி விஷயங்களுக்கு வழிவகுக்குமா. இதுக்கு என்ன சாமி பரிகாரம்? இதுக்கு ஜாதக ரீதியா எந்த பரிகாரமும் கிடையாதுமா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, ஜாதக ரீதியா எந்த பரிகாரமும் கிடையாது. ஆனா இதே மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் வீட்டுல தொடராம இருக்கணும்னா வீட்டுல ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணுமா. அம்மா, நல்ல விஷயங்கிறது வேற ஒண்ணும் இல்லம்மா. புது வீடு கட்டி புது இடத்துக்கு போறது மனசுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுல புதுசா கல்யாணம் பண்றது, வீட்டுல இருக்கிற பெரியவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இதான் நேர்மறையான விசேஷம். இப்படி ஏதாவது உங்க வீட்டுல பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மனநிலையும் மாறும். உங்க வீட்டுல தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரி அபசகுணங்கள் நடக்காதுமா. உனக்கும் அக்காவுக்கும் மாமாவுக்கும் 60ஆம் கல்யாணம் பண்றதுல ஒரு பங்கு இருக்கு, புரியுதா? அத்தை, உங்களுக்கு 60ஆம் கல்யாணமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. முதல்ல உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க என்னையும். ஏய், போது நிறுத்து. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என்ன இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு கூடி சீக்கிரம் வெளியே ஓடதான் போறேன். இந்த கல்யாண விஷயத்துல வேற வழியே இல்லன்னு தான் உன்கிட்ட எல்லாம் சொல்றோம். மத்தபடி உன்கிட்ட எல்லாம் தனிப்பட்ட முறையில எந்த ஒரு உறவும் கிடையாது, புரியுதா? பரவாயில்ல சின்னத்தை,
இவ்ளோ நாள் இந்த வீட்ல யாரோ மாதிரி பாத்துட்டு இருந்தீங்க. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி தற்காலிக மருமகளா ஏத்துக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. கண்டிப்பா என் கடமைய நான் பாரு காவியா, ஒரு நாள் முழுக்க ஆபீஸ்ல வேலையை முடிச்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வந்தா இப்படி நிக்க வச்சு நான் உன்கிட்ட ஏதோ சரியா நடந்துக்க மாட்டேன், ஏதோ மறைக்கிறேன்னு சண்டை போடுறா. என்ன காவியா அதெல்லாம்? நீ நீ இவகிட்ட என்ன சொன்ன? அக்கா நான் நிறுத்து, எதுவும் பேசாத. இனி ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏங்க, உங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. என்ன காவியா, உன் தங்கச்சி இப்படி இருக்கா? டார்ச்சர். இந்த வீட்ல யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்னு இவளுக்கு நீ சொல்லி தர மாட்டியா? நான் பேசிக்கிறேங்க, நீங்க உள்ள போங்க. இனியாச்சும் என்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து நடந்துக்க சொல்லு. அக்கா, சொல்லு ராகினி. இப்ப நீ ஹாப்பி அக்கா? என்னடி சொல்ற? எதுக்கு ஹாப்பியான்னு கேக்குற? இல்ல, ரொம்ப நாளா 60வது கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா சொல்லிட்டு இருந்தல்ல, அது இப்போ உனக்கு நடக்க போகுதுல்ல. எனக்கு நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ இதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லாத மாதிரி பேசுற. இல்ல ராகினி, இப்ப எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அதுல அந்த இந்திரா கலந்துக்க போறாளேன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு புரியல. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? விடுக்கா. அவளை அவ்வளவு சாதாரணமா நினைக்காத ராகினி. அவளுக்கு செந்தில், உங்க மாமா முதற்கொண்டு எல்லாருமே சப்போர்ட். ஏன், நம்ம கௌதமும் வர வர எப்படி மாறிட்டு வரான்னு தெரியுதுல. இப்ப நீயும் நானும் மட்டும்தான் அவளுக்கு எதிரிங்க. யாருமே கண்டுக்காதப்பவே அவ நல்லா ஆடுவா. இப்ப இவங்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு வேற இருக்காங்க, சொல்லவா வேணும்? அவளால கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு கவலையா இருக்குடி. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அவளை கூப்பிட வேண்டான்னு. நீ எங்க என் பேச்ச கேட்ட? என்ன என்னடி பண்ண சொல்ற? உங்க மாமா ஆசைப்படுறாரு, நான் எப்படி அதை தடுக்க முடியும்? ஹே, என்ன ஓவரா சீன் போடுற? ஆமா, நான் தான் சீன் போடுறேன். நீ ரொம்ப கரெக்டா நடந்துக்கிறல. கதிர், இப்ப என்னாச்சு? கடையில நல்லா தானே நீ பேசிட்டு இருந்த. வர வர நீ பண்றது ரொம்ப இரிட்டேட் ஆகுது ரோஷி. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓ, நான் பண்றதுல சாருக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆகுதா? அப்போ சார் பண்றதெல்லாம் மட்டும் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கா என்ன? லுக் கதிர், 2 வருஷமா நீ எனக்கு தாலி மட்டும் தான் கட்டல, மத்தபடி நாம புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்ந்துட்டு வரோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு உங்க அம்மா சொன்னாங்கன்னு நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணது மட்டும் எனக்கு சந்தோஷமாவா இருந்துச்சு? அது உனக்கு தெரியலையா? அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி பிரெக்னன்ட் ஆகிட்டு வந்து நின்னியே, அதுக்கு என்ன சொல்ற? எனக்கும் தான் நீ பண்றது ஒண்ணுமே பிடிக்கல கதிர், இரிட்டேட்டிங்கா இருக்கு. ரோஷி, எதுக்கு எடுத்தாலும் அதை சொல்லி என்ன ஃபர்ஸ்ட் ப்ளேம் பண்ணாத. அப்போ நான் இருந்த சிச்சுவேஷன் அப்படி ரோஷி. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இந்த முடிவு நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்ததானே. உனக்கு அவ்வளவு பிரச்சனைனா நீ அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இப்ப நான் என்ன உன்னை விட்டு ஓடியா போயிட போறேன்? நீ ஓடினாலும் ஓடுவ கதிர், நீ பண்ணக்கூடிய ஆள் தான். அப்படி நீ என்னை விட்டு ஓடி போயிடக்கூடாதுன்னு தான் இப்ப இந்த கல்யாணமே.
ரோஷி, ஓகே, உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. பட் என்னோட சிச்சுவேஷனும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மைல்டு அட்டாக் வந்துருச்சு. எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அது அவங்களோட ஹெல்த்தை கண்டிப்பா பாதிக்கும். அதனாலதான் ரோஷி சொல்றேன், நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு. ப்ளீஸ் கொஞ்ச நாள் போகட்டும் ரோஷி. இந்த காவியாவை வீட்டை விட்டு துரத்திட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம விஷயத்த சொல்லிடுறேன். ப்ராமிஸ், கண்டிப்பா அம்மா ஏத்துப்பாங்க. ஓ, எப்படி கல்யாணம் ஆன இந்த 6-7 மாசமா காவியாவை துரத்துன மாதிரியா? ரோஷி, இருக்காது. இனியும் நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் உனக்கு காவியா இல்ல, நான் ரோஷினி. இந்த கதையெல்லாம் போய் காவியா கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாத. வர வெள்ளிக்கிழமை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். நீ என் கழுத்துல தாலியை கட்டுற இல்ல, அதுக்கப்புறம் ரோஷினி நீ டெட் பாடியை தான் பார்க்கணும். ஜாக்கிரதை. எனக்கும் கடுப்பா தாண்டி இருக்கு. இன்னைக்கு நாளை இவ பின்னாடி சுத்தி ஃபுல்லா வேஸ்டா போச்சு. சரி வாடி. க்ளூ கூட கிடைக்கல பாரு. எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குடி. அந்த ரோஷினி என்ன யோசிக்கிறா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்திரா, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போதைக்கு அவங்க கல்யாணத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ சொல்றது கூட உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது. இப்ப நாம உணர்ச்சி வசப்பட்டோம்னா அது ரொம்ப தப்பா போயிடும்டி. ஏதாச்சும் ஒரு லூப் கோல் கிடைக்கட்டும், அப்புறம் அவளை உண்டு இல்லன்னு பண்ணிடுவோம். இப்ப கொஞ்சம் பொறுமையா இருடி. இங்க பாரு, லேட் ஆயிடுச்சுன்னு கால் வருது போல, எடுத்து பேசு. எனக்கு யாரு இந்த நேரத்துல கால் பண்ண போறேன்? ஹலோ, யார் பேசுறது? யாரா? ரோஷினி. இப்போ நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? உனக்கு என்னதான் வேணும்? ஆ, இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இன்னைக்கு சிட்டியே சுத்துனீங்க போல. பாவம். எப்படி இருந்தது இந்த கிரிவலம்? ஏய் அடங்குடி, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படியும் என்ன விடாம ஃபாலோ பண்ணுவேன்னு. அதுலயும் நீதான் IAS மூளையாச்சே, அப்போ உங்களை குறைச்சு எடை போட முடியுமா? அதான் நான் உனக்கு ஒரு படி மேல போய் உன்னை குழப்பி அடிச்சு வெறுப்பேத்ததான் இப்படி பண்ண. அக்கா, அதான் பொறுப்பை என்கிட்ட குடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன, நான் பாத்துக்கிற விடு. இருந்தாலும் நீ தனி ஆளா இருந்து எப்படி எல்லா வேலையும் பாப்ப? இங்க யாரும் அத பத்தி எதுவும் கேட்டுக்காம இருக்காங்க. ஜெயா, எனக்கு ஒரு யோசனை. என்ன சொல்லுங்க. அது நம்ம ஏன் இருக்கிற வேலையை பிரிச்சு நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏன் அந்த வேலையை கொடுக்க கூடாது? மாமா என்ன பேசுறீங்க? வேலையை பிரிச்சு பிரிச்சு கொடுத்தா ஒரு வேலையும் உருப்படியா நடக்காது. ஒருத்தர் எடுத்து பண்ணாதான் எது விட்டு போச்சு, எதை சேர்க்கணுங்கிறது எல்லாம் தெரியும். இல்லடி,
எனக்கு என்னமோ உன் மாமா சொல்றதுதான் சரின்னு தோணுது. பூசாரியும் பசங்க மருமகளுங்கன்னு எல்லாரும் முன்ன நின்னு பொறுப்பெடுத்து செய்யணும்னு தான் சொன்னாரு. அதுதான் கரெக்டா இருக்கும். நீ போய் எல்லாரையும் வர சொல்லு, நாம வேலையை பிரிச்சு கொடுத்துடலாம். நமக்கும் வயசாகுதுல்ல. இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை கொடுக்கறேன். நீ என்ன பண்ற, முகூர்த்த மாலையும் பூவும் வாங்கிட்டு வா. அதுலயும் எதுவும் சொதப்பாம ஒழுங்கா வாங்கிட்டு வா. நீ இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தாலே அது நீ எங்களுக்கு பண்ற பிரதி உபகாரம் தான். அதோட சேர்த்து உனக்கு கொடுத்த இந்த வேலை ரொம்ப சின்னதுதான். எதையாச்சும் கரெக்டா பண்ணி முடிக்கிறத பாரு. அதையும் சொதப்பிட்டு எங்கேயாவது ஓடி தொலைக்காத. இல்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க எல்லாரும் அத்தையோட 60வது கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க கதிர் மாமா அவரோட கல்யாணத்தை பத்தி முடிவு எடுத்துட்டு இருக்காரு. அக்காவோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ. ஏன் ஜெயா, இந்திரா என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் நல்லபடியா பாத்துக்குவா. நீ வேணா பாரு. என்ன இந்திரா, சரிதானே? ஆமா மாமா, அதான் இப்போதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கேக்கா. என்ன சொல்ற? காவியா அக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா? பெரியத்த இருக்காங்கல்ல, அவங்களே என்ன கூப்பிட்டு அவங்க 60ஆம் கல்யாணத்துல நானும் ஒரு பகுதியா இருந்து பண்ணி வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தை என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, பின்ன இல்லையா என்ன? நான் தான் கூட இருந்து பார்த்தனே. அந்த ராகினி பேச்ச மீறி அத்தையும் மாமாவும் இவ எல்லாத்துக்கும் கூடவே இருக்கணும்னு சொன்னாங்களே. இங்க பாருங்கக்கா, நீங்க சும்மா இருங்கக்கா. நான் இத பேசணும் தான் இவ்வளவு நேரம் இவளுக்காக காத்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் பயமாவே இருக்கு. இங்க பாரு இந்திரா, அத்தை உன்னை தனியா கூப்பிட்டு சொல்லிருக்காங்கன்னா அவங்க உன்னை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் இல்ல. உன்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லிருக்காங்க. காவியா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? அவ என்ன இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் வம்படியா சண்டை போட்டுட்டு இருக்காளா என்ன? இல்லதான்க்கா, ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் இந்திரான்னு தானே சொல்றாங்க. ஆமா இந்திரா, இந்த வீட்ல சின்னதா சீப்போ சோப்போ காணாம போனா அந்த ராகினியும் ஹேமாவும் நீதான் காரணங்கிற அளவுக்கு தானே பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்திலயும் உன் பேர்ல எப்படியாவது கெட்ட பேர் உண்டாக்கலான்னு கண்டிப்பா எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால இது எதுலயுமே நீ மாட்டிக்க கூடாது இந்திரா. அது மட்டும் இல்ல இந்திரா, அத்தையே கூப்பிட்டு உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா அதை எப்படியாவது சொதப்பாம நீ பண்ணிட்டனா அவங்க கிட்ட கண்டிப்பா நீ நல்ல பேர் வாங்கிடலாம். ஆமா இந்திரா, காவியா சொல்ற மாதிரி இத மட்டும் எந்த பிரச்சனையும் வராம பண்ணிடு. அதுக்கப்புறம் அத்தையும் உன் பக்கம்தான். ஆனா ஏதாச்சும் சொதப்பினு வச்சுக்க, அப்புறம் அத்தைக்கு உன் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். பாத்துக்க, அவ்வளவுதான். அட என்னக்கா நீங்க, பூ மாலை வாங்குறது ஏதோ படிச்சு MBBS சீட் வாங்குற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அத்தை கிட்ட கெட்ட பேர் வாங்காம இந்த கல்யாணத்தை கடக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அதெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க 2 பேரும் கண்ணை முழிச்சு உடம்ப கெடுத்துக்காம போய் தூங்குங்க. குட் நைட். குட் நைட்கா. ஏய், சாப்பிட்டு போலாமா? நான் சாப்பிட்டேன்க்கா, நான் தூங்க போறேன். இவ இப்படியே விளையாட்டுத்தனமா பேசுறத பார்த்தாதான்க்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. காவியா, அவ எல்லாத்தையுமே பாத்துப்பா. அப்படியே ஏதாவது பிரச்சனையானாலும் நம்ம எதுக்கு இருக்கோம்? நம்ம அவளை காப்பாத்துவோம். இங்க பாரு,
நீ எதை பத்தி யோசிக்காத, பாலை குடிச்சிட்டு படுத்து தூங்கு போ. சரிக்கா. போ. போதும் போதும். மாமா உங்களுக்கு சாம்பார் ஊத்தவா? இல்லம்மா போதும். சட்னி வைக்கவா? ஆமா, இன்னொரு இட்லி வச்சு. எல்லாருக்கும் பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்தாச்சு. அதுக்குண்டான ஸ்டெப் அப் எடுத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமாமா? சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் அதுதான் வேலையே. அம்மாமா, இந்த முறை நான் வேற மாதிரி டெக்கரேஷன் ஒண்ணு பிளான் பண்ணிருக்கேன். அது மட்டும் முடியட்டும், நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி நடந்துச்சுன்னு வையே, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னமாமா நடந்தா நடக்கும் பாருங்க. மாமா, நான் மட்டும் என்ன, நானும் கேட்டரிங் இந்த தடவை கொடுத்திருக்கிற மெனுவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போறவங்க 4 நாளைக்கு சாப்பாட்டை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும் பாருங்க. அப்படி என்ன மெனு சொல்ல போற? அது சர்ப்ரைஸ். நீங்க அங்க வந்து பாருங்க. வெரி குட்மா, வெரி குட். இப்படித்தான் நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அது ஆத்மார்த்தமா ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பண்ணணும். ஹேமா, சுபா 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் மடி காவியா, உன் கதை என்ன? நானும் கொஞ்சம் பிளான்லாம் வச்சிருக்கேன் மாமா. ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு எந்த குறையும் வராம அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். அப்புறம் ஈவினிங் நானும் சுபாக்காவும் போய் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். அதை முடிச்சிட்டாலே மத்ததெல்லாம் சின்ன சின்ன வேலைதான் மாமா. சோ அதெல்லாம் பாத்துக்கலாம். வெரி குட் காவியா. சூப்பர் காவியா, நல்லாவே பிளான் பண்ணிருக்க. நானும் இன்னும் யார் யாரையெல்லாம் இன்வைட் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட போட்டே வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங்கே ஆரம்பிச்சிடலாமாமா? சூப்பர்மா, சூப்பர். டே கௌதம், கதிர், பாத்தீங்கல்ல, நம்ம வீட்டு பெண்களே முக்காவாசி வேலையை முடிச்சிட்டாங்க. ஆமா, நீங்க என்ன வேலை பண்ண போறீங்க? அப்பா, என்னப்பா எப்படி கேட்டீங்க? நான் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ட்ரெஸ்ஸா? ஆமாப்பா. இங்க பாருங்க, எப்பவும் போல இல்லாம இந்த தடவை டிஃபரெண்டா. என்ன கௌதம் சொல்ற? என்ன டிஃபரெண்டா? அம்மா, எப்பவுமே என்ன பண்ணுவோம், கடையில இருந்து ட்ரெஸ்ஸஸ வீட்டுக்கே வர வச்சு அத பார்த்து ஆளுக்கு ஒன்னா போட்டி போட்டு பார்த்து செலக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை அந்த மாதிரி இல்லாம நம்ம எல்லாருக்கும், எனக்கு, கதிருக்கு, வெற்றி அண்ணனுக்கு, செந்தில் அண்ணாக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான். அது ஓகேவா? அப்புறம் அண்ணிங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி சாரி கலர் அப்படின்னு. நீ எதுக்கு என்ன தேடின? இது என்ன கௌதம் கதையா இருக்கு? நீ தானே காலையில ஏன் லேட் ஆனா போன் பண்ணி சொல்ல மாட்டியான்னு கேட்ட. அப்போ என் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே அந்த வார்த்தை உன்கிட்ட இருந்து வந்துச்சு. அதான் இனிமே வீட்ல இருந்து போறப்பவும் வரப்பவும் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு இருக்கேன். ஆமா ஆமா, அப்படியே நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரி தான். சரி, அப்போ நீ என்கிட்ட இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கட்டும், நீ சொல்லாமலே உன் மனசுல என்னெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியும் கௌதம். இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அம்மா, நீ இன்னும் வேலை கிளம்பலையா? ஓ, ரொம்ப லேட்டானா உன் மேனேஜர் உன்னை வெளியே நிக்க வச்சிருவாரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. சரி, நீங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? எல்லாம் இந்த கதிரை பத்தி தான். கதிர் மாமாவை பத்தியா? அவரை பத்தி நீ என்ன யோசிக்கிற? அதுவும் தனியா உட்கார்ந்து? இல்ல இந்திரா, உனக்கே தெரியும்ல, எங்க 4 பேருக்கும் அம்மா அப்பாவோட இந்த 60ஆம் கல்யாணம் எவ்வளவு முக்கியம்னு. அவங்க இந்த ஃபங்க்ஷன் பண்றதே ஃபேமிலி எல்லாமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் தான். ஆமா, அதுல என்ன இருக்கு? ஆனா இந்த கதிர் அன்னை கூட அவனுக்கு மீட்டிங் இருக்கு, பாதியிலே கிளம்பிடுவேன்னு சொல்றான். எனக்கு புரியவே இல்ல அவன் என்ன நினைச்சு பேசுறான்னு.
அது மட்டும் இல்ல, வர வர அவன் பிஹேவியரே சரியில்லை. ஹே கௌதம், நீ மாமா எல்லாரும் சேர்ந்து தானே பிசினஸ் பாத்துக்கிறீங்க. இண்டிவிஜுவலாவும் ஆபீஸ் ரன் பண்றீங்க. ஆனா ஏன் கதிர் மாமா மட்டும் இப்படி இருக்காரு? அவன் அப்படிதான். நாங்க 3 பேரும் ஒரு வேவ் லென்த்ல இருந்தா அவன் வேற வேவ் லென்த்ல இருப்பான். ஐயோ, அவனை புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அம்மா அப்பா கல்யாணத்தை விட எனக்கு புரியல அவனுக்கு அப்படி என்னதான் ஆபீஸ் மீட்டிங்னு. கௌதம், நீ ஏன் அதுக்காக தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? அம்மாக்கு உடம்பு முடியல, நாம அவங்க சந்தோஷத்துக்காக தானே இதை பண்றோம். அவனுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு இன்னும் கூட புரியல பாரு. நீ இவ்ளோ போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு பேசாம கதிர் மாமா ஆபீஸ்க்கு போன் பண்ணி நீயே இதை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம்ல. இரு, என்ன சொன்ன? ஆபீஸ்க்கு போன் பண்ணவா? இங்க வெளிய சார் கொஞ்சம் ஒர்க்கா. ஓ, உங்க ஒர்க் விஷயமாவா? ஆமா மேடம், நீங்களும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஆபீஸ்க்கு இன் அவுட்னு டைமிங் இருக்கு, அதாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப டைம் என்னாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், அது வந்து நான் இன்னைக்கு லீவு. என்னது லீவா? ஏமா உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? நேத்தும் லீவு, இன்னைக்கும் வரல லீவுன்ற. இங்க வேலை பார்க்கணுமா வேணாமா? ஏதோ கஷ்டம்னு சொன்னேன்னு போன போதுன்னு வேலை போட்டு கொடுத்தா ரொம்ப தான் பண்ற நீ. சார் போதும், நிறுத்துறீங்களா? ரொம்ப பாரி வள்ளல் மாதிரி பேசாதீங்க. நான் வேலை பாக்குற அன்னைக்கு மட்டும் தானே நீங்க சம்பளம் தரீங்க. அப்புறம் நானும் உங்களுக்கு அடிமை கிடையாது. எனக்கு ஃபேமிலி, பர்சனல்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் வேலை செய்யறேன், நீங்க சம்பளம் தரீங்க. அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பீங்க, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஓ, லா பேசுறியாமா? சரிமா, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லுங்க. கதிர் சார் ஆபீஸ்ல இருந்து வரேன். இந்த ஃபார்ம்ல உங்க சைன் வேணும். ஆபீஸ்ல போய் பார்த்தேன், நீங்க இல்லன்னு சொன்னாங்க. அதான் நேர்ல வந்து பாத்துறலாம்னு. அப்படிங்களா? சரி, உட்காருங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் எமர்ஜென்சி, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஹவ் ஆர் யூ சார்? யா, ஐம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? யா, ஃபைன் சார். என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. சில அக்ரிமெண்ட்ஸ்ல டேர்ம்ஸ்லாம் மெச்சூர் ஆயிருக்கு சார். ரெனியூவல் பண்ணிருக்கோம், அதுக்கு உங்களோட சைன் வேணும் சார். அப்படிங்களா? சரி, கொடுங்க. ஓகே, பண்ணிடுறேன். பென் கொடுங்க. இந்தாங்க சார். சார் அங்கதான் சார். கமிங் ஃப்ரைடே ஆபீஸ்ல நடக்க போற மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா அதுல கண்டிப்பா கதிர் கலந்துகிட்டே ஆகணுமா? அது எதுவும் போஸ்ட்போன் பண்ணி வைக்க வாய்ப்பு இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? ஃப்ரைடே மீட்டிங்கா? ஆமா, ஃப்ரைடே நடக்க போற மீட்டிங். சார், எல்லா மீட்டிங்குமே மண்டேவே முடிஞ்சிருச்சே சார். ஃப்ரைடே எந்த மீட்டிங்குமே இல்லையே சார். அப்படியா? இல்ல, கதிர் என்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. நோ சார், அன்னைக்கு தான் உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணமே. அப்புறம் எப்படி சார் மீட்டிங்? அது இல்லாம கதிர் சார் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம்னு நேத்துல இருந்து லீவ்ல தானே சார் இருக்காரு. ஓகே ஓகே. எனி ப்ராப்ளம் சார்? நோ நோ நோ, சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் கேட்டேன். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. வாட்? 3 லட்சமா? ஆமா, எதுக்கு ஷாக் ஆகுற? 3 லட்சம் தான். எதுக்கு ரோஷி இப்போ 3 லட்சம்? நான் புதுசா ஒரு வீடு பாத்திருக்கேன், அதுக்கு கொஞ்சம் டெபாசிட் கொடுக்கணும். அந்த ஹவுஸ் ஓனரோட அக்கவுண்ட் நம்பரை உனக்கு அனுப்புறேன். எதுக்கு? புது வீடா? எதுக்கு? இப்ப இருக்கிற பிஜிலே நீ நல்லா தானே இருக்க. சும்மா லூஸ் மாதிரி பேசாத கதிர். இப்ப இருக்கிற பிஜில நீ பயந்து பயந்து என்ன வந்து பாக்குறதும், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது
நீ ஏன் கூட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல கதிர். அதுவும் இல்லாம நான் இப்போ உன்னோட வைஃப் ஆக போறேன்ல கதிர். அப்போ நமக்குன்னு ஒரு அழகான வீடு இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இதுக்கப்புறமும் நான் பீச்சில இருந்தா நல்லாவா இருக்கும்? இருக்கும் தான். தெரியுதுல்ல, அதுக்குதான் நானே ஒரு வீட்டை நமக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். கண்டுபிடிச்சு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் சொன்ன அக்கவுண்ட் நம்பருக்கு உடனே பணத்தை போட்டு விட்டுரு. எல்லாம் ஓகே தான் ரோஷி. ஆனா நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. எதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு முடிவெடுப்போமே. கல்யாணம், தனி வீடு, எதுக்கு இப்படி எல்லாத்தையும் அவசர அவசரமா ஃபர்ஸ்ட் பண்ணணும்? நீ எதுவும் பேசாத, பணத்தை மட்டும் அனுப்பு கதிர். சரி, அனுப்புறேன். நீ போனை வை. சோ ஸ்வீட். பாய். உனக்கு அத்தை பூவும் மாலையும் வாங்குற பொறுப்பு கொடுத்தாங்களே, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா? நீங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி கடைக்காரங்க கிட்ட பேசிட்டேனா. டிசைனை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு அட்வான்ஸ பே பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணா போதும்னாங்க. டைமுக்கு அவங்களே டைரக்டா டோர் டெலிவரி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. பாரு காவியா, இப்பதானே சொன்ன நவீன காணோன்னு, எப்படி பாரு, கத்துக்கோ. கத்துக்கிறேன் சாமி, கத்துக்கிறேன். சரி, ஏதாச்சும் மாடல் கொடுக்கணும், டிசைன் ஏதாவது வச்சிருக்கியா? இருக்குக்கா, நான் போன்ல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நீ பாரு. இல்லடி, இது வேண்டாம். வேணாமா? இல்ல, இது ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்திரா. வேற ஏதாவது பாரு. இந்திரா, நீயும் இந்த வீட்டுல மருமகளா இருந்து கல்யாண வேலை எல்லாம் பங்கு போட்டு செய்யறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமாமா, நானும் அததான் சொல்லணும்னு வந்தேன். அத்தை உன்கிட்ட முன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது இல்ல, உனக்கு தெரியுதா? இந்திரா, நீ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத்தை மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிருடி. நம்ம எல்லாரும் ஒன்னா அத்தை வீட்லயே இருப்போம். ஆமாமா. நானும் அதுக்கு தானக்கா ட்ரை பண்றேன். சொல்லிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல. இல்லண்ணே, இதுல என்ன இருக்கு? அதுவும் இல்லாம நீங்க எல்லாம் ஒர்க்ல பிஸியா இருப்பீங்க. உங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான் நானே நம்ம ஒர்க்க முடிச்சிட்டேன். ஆமா, செந்திலண்ணாவோ கதிரண்ணாவோ எங்க? அண்ணன் வந்துட்டு இருக்காரு, இப்பதான் போன் பண்ணாரு. இந்த கதிர் பையனை தான் காலையில இருந்து நான் தேடிட்டு இருக்கேன், ஆளே காண அவன. அது சரி, அவன நம்மள மாதிரியா? எப்பவுமே ஒர்க்குன்னு பிஸியாவே இருக்கான். நல்ல வேளை சீக்கிரமா வந்துட்டோம். சீக்கிரம் போங்க. நல்ல வேளை இந்திரா, காவியா சொன்ன கடைக்குள்ள மட்டும் நம்ம போயிருந்தோம்னா அவ்வளவுதான். ஆமா, அதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராணி வேணுங்கிறது. என்னக்கா, என்ன கலாய்க்கிறீங்களா ரெண்டு பேரும்? மேடம், உங்களை போய் கலாய்க்க முடியுமா? அக்கா, சும்மா சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன விட இந்திரா தானே இஷ்டம். நீங்க ரெண்டு பேருமே இஷ்டம் தான். வாங்க பைத்தியங்களா, வாங்க வாங்க. ஏய் அக்கா, இது பாரு. நம்ம அப்பா அம்மா கல்யாணத்துல கூட பாதி நேரம் தான் இருப்பேன்னு சொன்னானாமே. பாத்தியா ஜெயா, நம்ம வீட்டை இப்படி கலக்கலன்றது ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வேலை பாக்குறத பாக்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. எனக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால முழுசா உணர முடியலங்க. மனசுக்குள்ள ஏதோ உறுத்தலாவே இருக்கு. என்ன சொல்ற ஜெயா? இப்பதான் உன் மனசுக்கு நிறைவா இருக்குன்னு சொன்னேன், அப்புறம் என்ன? இல்லங்க, குடும்பமா இந்த விசேஷத்தை பண்ணும்போது மன நிறைவா தான் இருக்கு. ஆனா
இந்த இந்திராவும் இங்க இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்குங்க. ஏன் ஜெயா, அவ என்ன பண்ணா? அவ பாட்டுக்கு அவ இருக்கா. அவ உன்ன என்ன பண்ணா? அதாங்க பிரச்சனையே. அவ பாட்டுக்கு இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவளால இந்த விசேஷத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம அவளும் உன்னோட ஒன்னா இந்த குடும்பத்து ஆள் மாதிரி இருக்கிறது என் மனசால ஏத்துக்க முடியலங்க. இப்படியெல்லாம் அவ செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணணுமான்னு கூட எனக்கு தோணுது. ஜெயா, என்ன ஜெயா இப்படி கவலைப்பட்டு இருக்க? பார், இந்திராவால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்பு, சரியா? நான் போய் படிக்கிறேன். இந்திரா நில்லு. சுபா, இன்னும் 2 நாளைக்கு இவ இங்க சாப்பிடுறதுக்கு சாப்பிடலாம் இந்திரா. பாத்தீங்களா இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு? வர வர இந்திரா இந்த குடும்பத்துல ஒருத்தியாவே மாறிட்டு வரா. அதுக்கு பெரியத்தையும் இடம் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இந்திரா இங்கேயே டேர போட்டுருவான்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன். நீங்க என்ன அவ சாப்பிட்டுட்டு இருக்கிறது கூல பாத்துட்டு இருக்கீங்க? அவளை ஏதாவது செய்யணும். இந்த கல்யாணத்துல அவளை எப்படியாவது நம்ம அவமானப்படுத்தி ஆகணும். அதுக்கு ஏதாவது பிளான் சொல்லுங்க. விடு ஹேமா. என்ன சொல்றீங்க? ஆமா விடு. இவளுக்கு ஆப்பு நம்ம வைக்கணும்னு அவசியமே இல்ல. அவளுக்கு அவளே தலையில மண்ணள்ளி போட்டுக்குவா. அதான் அவளோட டிசைன். நீ பேசாம அவங்கள வாட்ச் மட்டும் பண்ணு. ஏதாச்சும் அவளை அசிங்கப்படுத்துறன்னு நீ போய் மாட்டிக்காத. அவளே சிக்குவா. அப்ப பாத்துக்கலாம். வா. எஸ். பாத்தியா பாட்டிக்கு வைக்கத்த? என்னது பாட்டியா? பின்ன பேரம் பேத்தி எடுக்க போற, பின்ன பாட்டிங்காம வேற என்ன சொல்லுவாங்க? என்னம்மா, என்ன மாப்பிள்ள ரொம்ப கிண்டல் பண்றாரா? மாப்பிள்ள பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்ப அமுச்சு விட்டுலாம். ஏய் என்னடா, எனக்கு மட்டும் என்ன வேற பொண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மீசைய முறுக்கி விட்டு ஊர்ல போய் நின்னு வச்சுக்க, ஓட்டி போட்டு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்குடா. பாக்குறியா? ஆமா ஆமா,
ஆளு இருக்காங்களா ஆளு எல்லாம் நினைப்புதான். அந்த வயசுலயே உங்களை கல்யாணம் பண்ணிக்க என்ன விட்ட ஆள் இல்ல. இதுல அப்படியே லைன் கட்டி நிக்கிறாங்களாக்கும். போங்க. கேள்வி கேட்டது அவர் தம்பி கௌதம். அவர்கிட்ட பதில் சொல்றாரு, பதில் சொல்லல. அது அவரோட தனிப்பட்ட விஷயம். இல்ல அதுக்கு தேவையில்லாம என்ன திட்டுறாரு? இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பா? அவர்தான் திட்டுறாருன்னா இந்த கௌதம் வேற. அண்ணனை சொன்னா தம்பிக்கு அப்படியே கோவம் பொத்துட்டு வந்துரும். என்ன இதுக்கு திட்டணும்? கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த கதையா அக்காவை இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்துட்டு அவளை காப்பாத்த இப்ப நானும் இந்த குடும்பத்துக்கு வந்து படாத பாடுபடுறேன். கல்யாணி, ஹலோ ஹலோ, சொல்லு கல்யாணி. என்ன இந்திரா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன்? நேஷனல் மொமெண்டமை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கேன்டி. படிக்க படிக்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அது முடியவே மாட்டேங்குது. நீ என்ன முடிச்சிட்டியா? ஏய் என்னடி பாலிடிக்ஸ்ங்கற நேஷனல் மூமெண்ட்ஸ்ங்கற? ஆமா, நாளைக்கு 2 செக்ஷன்லயும் டெஸ்ட் இருக்குல்ல, அதத்தான் படிச்சிட்டு இருந்தேன். இப்பவே ரிவைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் क्वेश्चन பேப்பரை வாங்கி நம்ம டெஸ்ட் கோட் போட்டு பாத்துக்கலாம். என்ன இந்திரா, உண்மையாவே நீ படிச்சிட்டு தான் இருக்கியா? ஆமா, ஏன் கேக்குற? இல்லடி, உங்க மாமாவுக்கும் ரோஷினிக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி ஒரு க்ளூவும் இல்ல. நீயும் அன்னையோட அவளை ஃபாலோ பண்ண வேண்டான்னு விட்டுட்ட. எந்த க்ளூவும் இல்லாம நம்ம என்னடி பண்ண போறோம்? ஏய், அதெல்லாம் க்ளூ இல்லாம இல்லடி. அவங்க 2 பேருக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தாண்டி கல்யாணம். என்னடி சொல்ற? நாளைக்கா? ஆமா மாமா, நாளைக்கு கம்பெனில முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னாருல்ல, அது பொய்யா. அது ஓகே, நாளைக்கு தான் கல்யாணம்னு கண்டுபிடிச்சாச்சு. கல்யாணம் எங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டோன்ட் வரி கல்யாணி, நான் அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னடி அது? ஓகே, எல்லாம் ஓகே. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் கேக்குறேன்னா, நாளைக்கு மாமாக்கும் அத்தைக்கும் கல்யாணம். இத ட்ரை பண்ண போய் அங்க எதுவும் பிரச்சனை ஆயிர போகுதுடி. சில விஷயத்துல ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும் கல்யாணி. அதுக்கு நாம எதுவும் செய்ய முடியாது. நீ ரெடியா இரு, ஓகே? அப்புறம் இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் நீ என்னன்னு பாத்துட்டு எனக்கு கால் பண்ணு, ஓகே? சரிடி, நான் பாத்துக்கிறேன். பாய் பாய். உட்காந்து நான் தான் கோலம் போடுவேன். அடுத்த நாள் வரவங்க போறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அது ஒரு கெத்துக்கா. இந்திரா, நீ பெரிய ஆளுதான் போலயே. வீட்டு வேலை எல்லாமே அசராம பண்ற. அக்கா,
அவளை நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் இறங்கி பண்ணுவா. என்னால முடியல. அவங்க 2 பேர் கூட விடுங்க, டம்மி பேசுங்க. இந்த இந்திராவை பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசியே இந்த குடும்பத்துல ஒருத்தியாவே மாறிட்டு வரா. நம்ம அவளை ஒவ்வொரு விஷயத்திலயும் தோக்கடிக்கணும்னு நினைச்சுதான் ஒவ்வொன்னும் பண்ணிட்டு வரோம். ஆனா பாருங்க, அங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவதான் நம்மள தோக்கடிச்சிட்டு ஏறி நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இப்படியே விட்டோன்னு வைங்க, வீட்டுல உள்ள எல்லாருமே ஒரேடியா இந்திராவோட ராசி ஆயிடுவாங்க. அவளை கடைசி வரைக்கும் எதிர்த்து நிக்கிற நம்ம 2 பேர் மட்டும்தான் தனியாயிடுவோம். இத விடக்கூடாது. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தடுக்கணும். எனக்கும் புரியுதுடி. இந்த விஷயத்துல நான் அக்காவை தான் மலை போல நம்பிட்டு இருந்தேன். யார் மாறினாலும் அக்கா மாற மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்ப அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. என்னைக்கு இந்திரா காவியா குழந்தையை காப்பாத்தினாலும் அப்பல இருந்தே அக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாரு, அக்கா அவகிட்ட பேசினத. இதே போன வாரம் அக்கா இப்படியா இருந்தாங்க? எப்ப அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப டேஞ்சர். இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியது நீங்க தான். ஆனா நீங்களே ஏன் இப்போ இவ்ளோ அமைதியா இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க ஏதாவது பண்ணுங்க. இது பாரு சந்திரா, இப்பதானே சம்பந்தியை பத்தி பேசிட்டு இருந்தோம். கரெக்டா காவியாவே கால் பண்றான். ஸ்பீக்கர்ல போடுங்க, என்னன்னு பேசுவோம். அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? அம்மா எப்படிப்பா இருக்காங்க? எங்களுக்கு என்னம்மா, நாங்க நல்லா இருக்கோம்டா. அம்மாடி காவியா, நீ எப்படிமா இருக்க? அம்மா நீங்களும் பக்கத்துல தான் இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. உடம்பு எப்படி இருக்கு? வயித்துல இருக்க குட்டி புஸ்கா என்ன சொல்றான்? அவன் எப்ப என் தாத்தா பாட்டி என்ன வந்து பார்க்க போறாங்கன்னு கேக்குறான். சொல்லுங்க, எப்ப வரீங்க? நாங்க காலையிலே சீக்கிரம் வந்துடுறோம். என்ன சந்திரா, போயிடலாமா? ஆமா காவியா, எங்களுக்கும் உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரமா கிளம்பி வரோம். என்ன? ரொம்ப சந்தோஷமா. வாங்க வாங்க, இங்க நாங்க 3 பேரும் உங்களுக்காக வெயிட்டிங். 3 பேரா? ஆமா, நான், குட்டி பாப்பா, அப்புறம் இந்திரா. இந்திரா எப்படிமா இருக்கா? இப்ப பரவாயில்லம்மா. அவளை அத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளே ரொம்ப பொறுப்பா மாறிட்டு வராமா. இப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் கல்யாண வேலைலாம் செஞ்சிட்டு இருக்கோம். நல்லதுமா, ரொம்ப நல்லது. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிம்மா, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்ப வரீங்கன்னு கேட்க தான் கால் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, ஓகேம்மா, வந்துடுறோம். பாத்தீங்களாங்க, இந்திரா பொறுப்பா நடந்துக்கிறா. நான் கூட அவ எங்க போய் வாக்கப்பட போறாளோ, என்ன கஷ்டப்பட போறாளோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா பாருங்க, சம்மந்தி கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நான் கும்பிடுற தெய்வம் எனக்கு கைவிடலைங்க. சந்திரா, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நீ வேணா அவளை நம்பலாம். நான் இனி ஒருபோதும் அவளை நம்ப மாட்டேன். இது வரைக்கும் அவளை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? சம்பந்திய பெரிய மனசு பண்ணி இவளை ஏத்துக்கிட்டாலும் இவ அங்க அடங்கி எல்லாம் இருக்க மாட்டான். கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை இழுத்துக்கிட்டு தான் வருவான். நீ வேணா பாரு. வந்துட்டான், அவ பொறுப்பா மாறிட்டாலாம். உடனே இவ நம்பிட்டாலாம். என்னங்க? ஓ சந்திரா, அக்கா நானும் அதான்க்கா 1 மணி நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டெலிவரி பண்றதா அவங்க சொன்ன நேரம் தாண்டி வந்துடுச்சு. ஆனா இன்னும் ஆளையும் காணோம், ஆர்டர் பண்ண மாலையும் காணோம். ஐயோ இந்திரா, மாலையும் பூவும் ரொம்ப முக்கியம். முதல்ல அது என்ன ஆச்சுன்னு பாரு. இங்க பாரு,
இதுல ஏதாவது குழப்பமாச்சு அத்தை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அக்கா டென்ஷன் ஆகாதீங்க அக்கா, அனுப்பியிருப்பாங்க. அப்படி இப்படின்னு டிராபிக்ல கூட லேட் ஆயிருக்கும்ல. இங்க பாரு, யோசிக்கிறதா இருந்தா நம்மளே 1000 யோசிக்கலாம். முதல்ல நீ அந்த கடைக்கு கால் பண்ணி கேட்டுரு. இது ஒரு நிமிஷம் இருங்க. என்னாச்சுமா? போனை அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அக்கா. இன்னொரு வாட்டி போன் பண்ணு. காலை பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னே புரியலையே. என்னக்கா? அட வெக்கம் பாரு. அப்பா, எனக்கு ஒரு டவுட். நீங்க அம்மா மட்டும் கல்யாணம் பண்ணலனா என்னவா இருப்பீங்க? சொல்லுங்கப்பா. என்னவா இருந்திருப்பேன்? தெரு தெருவா புடவையை வச்சு விற்றோம், ஒரு ஊராக போய் விற்றோம், ஏதோ ஒரு சின்ன கடையை வச்சு அப்படியே போயிருந்திருக்கோம். ஆனால் உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடு வாசல் சொத்தெல்லாம். இப்போ எவ்வளோ கம்பெனி இருக்குன்னு எனக்கே தெரியல. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெயாதான். ஜெயா மட்டும் இல்லாம போயிருந்தா நான் என்னைக்கும் ஒண்ணுமில்லாம போயிருப்பேன். சரி சொல்லுங்கப்பா, உங்களுக்கு பசங்க நாங்க முக்கியமா இல்ல அம்மா முக்கியமா? இது என்னடா கேள்வி இது? ஏண்டா, 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? 2 தான் முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்குன்னு கேட்டா எனக்கு எப்பவுமே என் ஜெயாதான். அப்பா வச்ச ஐஸ்ல அம்மா நல்லா உருகிட்டாங்க போலயே. டேய் சும்மா என்னடா நீ காலையில இருந்து எங்களை வம்பிழுக்கிறதே வேலையை வச்சுக்கிட்டு போங்கடா. டேய், யாராது என் முன்னாடி கிண்டல் பண்றவன்? அப்பா அப்பா போதும். உங்க புருஷன் பொண்டாட்டி லவ்ஸுக்கு இப்ப நாங்க தான் கிடைச்சோமா? ஏதோ நேத்துதான் அக்காவை பார்த்த மாதிரி ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஏய் கொஞ்சம் சும்மா ரெடி. வச்சு விடுறேன். அதெல்லாம் வேணாம், சும்மா அட காட்டு. சும்மா இருங்களேங்க. சுபா வா சுபா, இந்த பெருசுங்களோட அலம்பு தாங்க முடியல. நம்ம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? இப்போ நீ எனக்கு மருதானி வச்சு விடு, நான் உனக்கு மருதானி வச்சு விடுறேன். வச்சு விடு. இரு காவ்யா, உனக்கு நான் வச்சு விடுறேன்.
ஏய் எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சுடுங்கடா. யாரு வேண்டான்னு சொன்னா ஏதோ என்ன கிண்டல் பண்ணதான் நினைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. தாராளமா வைங்க. டேய் கௌதம், நீ இந்திராவுக்கு மருதாணி வச்சு விடுறா. ஓ, அம்மா சொன்னதான் வைப்பியா? இல்லப்பா, அது ஜெயா, நீ சொன்னதான் கேப்பா உன் புள்ள. சொல்லு சொல்லு ஜெயா. ஜெயா, எனக்காக சொல்லு ஜெயா. கௌதம். சரிங்கம்மா. அம்மாடி எனக்கு அதை கொடுங்க. இரு, நானே கொடுக்குறேன். இந்தடா. மாமா கிட்ட கொடுங்க. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? மாமா தான் சொல்றாருன்னா நீ அதுக்குள்ள சரின்னு சொல்ற. ஏய், அவ எப்படியும் அந்த வீட்டை விட்டு போக போறவ. அப்புறம் என்னடி, விடு. மாமா சந்தோஷமா இருக்காரு, இப்ப அதை கெடுக்க வேண்டாம். ஃபங்க்ஷன் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலை எழுத்து. இருக்கட்டும், வைங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்? இல்ல, வெளியில எல்லாரும் பரபரப்பா கல்யாண வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்ன விஷயம்? இல்ல, ஒண்ணும் இல்ல கௌதம், சும்மாதான். ஓ, சரி. இல்ல, ஏதோ மாலை பூ டிசைன்லாம் சொல்லிட்டு இருந்த, என்னாச்சு? எல்லாம் வந்துருச்சா? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் கௌதம். இனிமேதான் ஆர்டர் கொடுக்கணும். என்னது? இனிமேதான் ஆர்டர் கொடுக்கணுமா? சுத்தம். ஏன் கௌதம் அப்படி பேசுற? இல்ல, நீ இனிமே ஆர்டர் கொடுத்து மாலைய வாங்கி வாங்கின மாதிரி தான். இப்ப மணி என்ன தெரியுமா? விடிஞ்சா கல்யாணம். நீ இந்த ரூம்குள்ள உட்காந்துட்டு இன்னும் டிசைன் யோசிச்சுட்டு இருக்க. இல்ல, கேக்குறேன், இந்த தடவையாவது உருப்படியா இந்த வேலையை முடிச்சிருவியா, இல்ல இதுவும் சொதப்படும்? கௌதம் ப்ளீஸ். ஏன் கௌதம், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நானும் பாத்துட்டே இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் தோத்து போனோம்னு மட்டும் தான் நினைக்கிறீங்களே. ஏன் நான் எந்த வேலையும் உருப்படியா பண்ண மாட்டேன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா கௌதம்? இல்ல இந்திரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல கௌதம், நம்ம பழகுனது கொஞ்ச காலமா இருந்தாலும் அது எல்லாமே உண்மைதானே? பொய்யோ நடிப்போ எதுவுமே இல்ல தானே? அந்த பீரியட்ல நீ என் மேல முழுசா நம்பிக்கையோ அன்போ வச்சிருந்த தானே? ஆனா இப்போ உன் வைஃபா கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா கூட எனக்கு நீ எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிற, என் கூட நிக்கவே மாட்டேங்கிறிய கௌதம். ஏன்? எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஏன் கௌதம், இப்ப ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன? இது வரைக்கும் நம்பிக்கை வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிருக்கியா சொல்லு. என்ன விசேஷனாலும் உன்னால ஒரு சண்டை, உன்னால ஒரு குழப்பம், வீட்டுல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அதுல நீ இருந்தா எப்ப பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வரும், நீ என்ன பண்ண போறன்னு எல்லாமே பயமா தான் இருக்கு.
இன்னைக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து மாமா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எங்க எல்லாருக்குமே தெரியுது. சும்மாவா உங்க மாமா கூட இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் ஏன் அத்தை இங்க முன்னாடி மட்டும் மாமா கிட்ட சிடுசிடுன்னு இருப்பீங்க? ஆமாக்கா, நம்ம முன்னாடி மட்டும் மாமாவும் அத்தையும் சண்டை போடுற மாதிரி இருந்துட்டு, ஆனா மாமாவை பாத்தீங்களா? அவர் பேசினது எவ்வளவு கியூட்டா இருந்ததுன்னு. 2 பேரும் கியூட் கப்பல். ஏன் கண்ணே பற்றும். சரி இதப்படி காவியா பாத்துக்க. நாம எல்லாம் அத்தை மாமா கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆமாக்கா. அத்தை நீங்க செம்ம அழகா இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமா அத்தை, எப்பவும் உம்முனே இருந்துட்டு இப்படி சிரிச்ச முகமா உங்களை பார்க்க எங்களுக்கே நல்லா இருக்கு. அப்படியா சொல்றீங்க? உண்மையா அத்தை? நீங்க வேணா பாருங்க, உங்களை மட்டும் மாமா இப்ப பாக்கணும், மனமேடையிலேயே மயங்கி விழுந்துருவாரு. அத்தை அழகா இருக்கீங்க. ஒரே ஒரு திருஷ்டி போட்டு மட்டும் வச்சுக்கலாமா? வேண்டாம் சுபா, சொன்னா கேளு. வேண்டாம், வச்சுக்கோங்க அத்தை. உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, அதான்டா. சரி சரி வாங்கப்பா. நீ எப்படிமா இருக்க? நான் எப்படி இருக்கேன் பாருங்க. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது என் மனசுக்கு நிறைவா இருக்குடா. சரி வாங்கப்பா. சம்மந்தி அம்மாலாம் எங்கம்மா காணோம்? அவங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா, வந்துருவாங்க. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. இல்லடா, நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் வரவேற்பில் நெல்லு, மத்தவங்க எல்லாம் வராங்கல்ல, போடா. சரிப்பா, உங்களை உட்கார வச்சுட்டு நான் வந்துட போறேன். வாங்க உட்காருங்க. வாங்க. சரிப்பா, நீங்க பாருங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன். சரிம்மா, நீ போய் பாரு. நீ போய் பாரு. என்னங்க, காவியாவை பாத்தீங்களா? முன்னாடிலாம் ரொம்ப கவலையா, பார்க்கவே ரொம்ப பயந்த சுபாவமா இருப்பா. இப்ப பாருங்க, புள்ள எவ்வளவு தைரியமா இருக்கா. ஆமா சந்திரா, நானும் வந்த உடனே கவனிச்சு. எல்லாம் இந்திரா இங்க இருக்கிற தைரியம் தாங்க. இவ ஒருத்தி. வணக்கம் சம்பந்தி. சந்திரா, அங்க பாரு, சின்ன சம்பந்தி. வணக்கம். நான் நினைச்ச மாதிரி இந்திரா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இனி அவளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. ஆமா, அவ எங்க போறா? அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. அக்கா கொடுத்த வேலைய செய்ய முடியலன்னதும் இங்க இருந்தா அவமானம்ட்டு எஸ்கேப் ஆயிட்டா. போட்டோம், இதுதான் நமக்கு வேணும். கல்யாணி சொல்லு இந்திரா. எல்லாம் ஓகே தானே? நீ வாசல்ல தானே இருக்க? ஆமாமா, நான் வாசல்ல தான் இருக்கேன். சரி ஓகே, நானும் ரெடி தான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நான் அங்க இருப்பேன். நீ அலர்ட்டா இரு ப்ளீஸ். கண்டிப்பாடி.
ஆமா நான் கொடுத்த மாலை எங்க வச்சிருக்க?